ஸோ பேக் பெயின்கான ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் பெல்விக் டில்ட். இது எதுக்காகனா போஸ்டர் சேஞ்ச் ஆகிறனால ஆர்ச் அதிகமாகறனால இந்த இடத்துல அதிகமாக கேப் இருக்கும். ஸோ அது வந்து பேக் பெயினை லீட் பண்ணலாம். அந்த மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக உங்கள் பட் மசிலை ஜென்டலாக டைட் பண்ணி உங்கள் லோ பேக் ஏரியாவை பெட்டில் ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒரு 10 கவுண்ட் ஹோல்டிங், தென் ரிலாக்ஸ், அகெயின் ப்ரெஸ், 10 கவுண்ட் ஹோல்டிங், ரிலாக்ஸ். இது மாதிரி 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ப்ரீத்திங் நார்மலாக இருக்கணும், ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் நேம் பிரிட்ஜிங். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் மசிலை ஜென்டலாக டைட் பண்ணி லிஃப்ட் பண்ணணும். லிஃப்ட் பண்ணி ஒரு 5 கவுண்ட் ஹோல்டிங், 3 செட்ஸ் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுங்க. கிராஜுவலாக 7 கவுண்ட்ஸ் 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் அதிகப்படுத்திக்கலாம். கவுண்டிங் டவுன். ப்ரீத்திங் ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த எக்ஸசைஸ் நேம் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச். இந்த மாதிரி ப்ராப்பராக பேக் சப்போர்ட்டில் உட்காந்துட்டு உங்களுக்கும் வால்க்கும் கேப் இருக்கக்கூடாது. அது உங்கள் பாமால் உங்கள் நீல ஜென்டலாக புஷ் பண்ணி 10 கவுண்ட் ஹோல்டிங், அது மாதிரி 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். அப்போது ப்ரீத்திங் ஹோல்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நேம் கேட் அண்ட் கேமல் எக்ஸசைஸ். ஸோ இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக 4 பாயிண்ட் பொசிஷனுக்கு வந்துட்டு நீங்கள் ஹெட்டை டவுன் பண்ணும்போது ஸ்லோவாக உங்கள் பேக்கை வந்து ஹஞ்ச் பண்ணணும். தென் ஹெட்டை அப் பண்ணும்போது பேக்கை ஆர்ச் பண்ணணும், டவுன் பண்ணணும். இது மாதிரி ஸ்லோவாக 5 கவுண்ட் 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும்.